25/1/26 ஞாயிறு. பொதுக்காலம் 3ஆம் வாரம். திருத்தூதர் புனித பவுலின் மனமாற்றம் விழா. முதல் வாசகம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1 முதல் 4. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வர செய்தார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்களின் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மக்கள் மகிழ்ச்சியுறுவது போல் அவர்கள் திருமுன் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருட்களை பங்கிடும்போது அக்களிப்பது போல் அவர்கள் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.